கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வாரம் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக. இந்த வாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மணவாட்டியை ஆயத்தப்படு அப்படிங்கிற காரியத்தில் திருச்சபையாகிய மணவாட்டியாகிய நாம் ஆண்டவருக்கென்று எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தான் நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் இதை போட முடியாமல் மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியுமாக கர்த்தர் துவங்க கிருபை செய்திருக்கிறார். இனி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை குறித்து நாம் பார்ப்போம். இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம ஏவாளை குறித்து பார்த்து கொண்டு இருந்தோம் இல்லையா? இதில் நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஏவாளை எப்படி ஆதாமுக்குள்ளே இருந்து உருவாக்குகிறார். அமேன். அதாவது ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து தான் ஏவாளை என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். அமேன். நம்முடைய ஆண்டவருக்கு கூட இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன பேர்னா இரண்டாம் ஆதாம். அமேன். அதே போல தான் சிலுவையில் நம்ம எப்படி உருவாக்கப்பட்டோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய விழா எலும்பானது அங்கே குத்தப்பட்டது. விழாவில் என்ன செய்யப்பட்டது? குத்தப்பட்டது. அங்கேருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம கூட ஆண்டவருக்குள்ளே இருந்து ஆண்டவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மணவாட்டி தான் நம்ம. எப்படி ஆதாமுக்காக ஏவாள் வந்துட்டு அந்த ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து, அதாவது ஆதாமுக்குள்ளே தான் அந்த விலா எலும்பு இருக்கிறது. ஓகேவா? அது ஆதாமுக்குள்ளே இருந்து ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஆதாமுக்காக ஆண்டவர் ஏவாளை என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கினார். அதே போல தான் கர்த்தர் நம்மை சிலுவையில் நம்மளை மணவாட்டியாக அவருக்குள்ளே இருந்து அவருக்காக என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். மணவாட்டியாகிய திருச்சபையாகிய நம்மை உருவாக்கி இருக்கிறார். எதற்காக உருவாக்கி இருக்கிறார்? அவருக்காக, அவருக்கு ஏற்ற துணையாக இருக்கும்படியாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்படி ஏற்ற துணையாக அவரோடு கோயின்சைட் ஆகி அந்த மணவாட்டியாகிய திருச்சபையான நம்ம அவரோடு கூட நெருங்கிய தொடர்பு கொண்டு எப்படி அதுக்கப்புறம் ஆதாம் கூட ஏவாள் சஞ்சரித்தாங்களோ அதே போல் நம்ம கூட ஆண்டவர் கூட சஞ்சரிப்பதற்காக அவரோடு ஏற்ற துணையாக நடப்பதற்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையாகிய மணவாட்டியாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார். ஆசிர்வதிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு நாள் ஒன்று வரும், நித்திய மணவாளனாகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவார். இப்படி நம்ம பூமியில் ஏற்ற துணையாக அவருக்கு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம அவரோடு கூட மணவாட்டியாகிய திருச்சபையாக சேர்க்கப்படுவோம். அமேன். கைவிடப்படாமல் என்ன செய்யப்படுவோம்? அவரோடு கூட கொண்டு போய் சேர்க்கப்படுவோம். அமேன். அதனால் இந்த வார்த்தையை நம்ம இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆதாமுக்காக ஏவாள் என்ன செய்யப்பட்டாங்க? உருவாக்கப்பட்டாங்க. அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாமாய் இருக்கிறார். அதனால் இந்த இரண்டாம் ஆதாமுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் மணவாட்டியாக உருவாக்கி இருக்கிறார். அதுவும் அவருக்குள்ளே இருந்து அவருக்காக அவரோடு ஏற்ற துணையாக வாழ்ந்து சஞ்சரித்து அவரோடு கூட நித்தியமாக சேர்க்கப்படும்படியாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். அமேன். அதனால் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அதனால் தொடர்ந்து இதை நம்ம உணர்ந்து நான் அவருக்குள்ளே இருந்து நான் அவருக்காக உருவாக்கப்பட்ட அவருடைய மணவாட்டி அப்படிங்கிற உணர்வோடு கூட அவரோடு கூட நெருங்கிய உறவில் தொடர்பு கொண்டு அவரோடு பேசி அவரோடு நடந்து அவரோடு உறவாடி ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து பாருங்களேன். இந்த பூமியிலேயே நீங்கள் இந்த பரலோகத்தை அனுபவிக்க முடியும். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வார்த்தையின்படி தகப்பனே ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களை ஆண்டவரே உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கான மணவாட்டியாக எங்களை உருவாக்கி இருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்து உம்மோடு சஞ்சரித்து உம்மோடு பழகி நடந்து உறவாடி நித்தியத்தில் உம்மோடு சேர்க்கப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமேன்.